சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் புதிய மோதல்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கமும், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு பக்கமும் திடீர் போர்க்கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கூட்டணி கட்சிகளிடையே பிளவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஆளும் கட்சியான திமுக கூட்டணியை எதிர்த்து அதிமுக தரப்புல மெகா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என பல கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியோட தொகுதி பங்கீடு சமரசமாக முடிந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொடர்ந்து இழுபறிகள் நீடித்து வருகிறது. 40 தொகுதி முதல் 50 தொகுதி வரை பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு ஒதுக்கி தரும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அதிமுக தரப்புல மறுப்பும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முக்கிய தலைவர்கள் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று பேசி வருகிறார்கள். அவர்களது நோக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை கபலீகரம் செய்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. இதனை நன்கு புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியாக அதிமுக தலைமையில தான் தமிழகத்துல ஆட்சி அமையும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த வகையில தற்பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சென்னை சுற்றுப்பகுதிகளில் பேசும் பொழுது அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி தேர்தலுக்குரிய கூட்டணி தான். எனவே தேர்தலுக்கு பிறகு கொள்கை ரீதியாக உங்களுக்கு ஒத்துப்போனால் கூட்டணியில் நீடிக்கலாம், விருப்பமில்லை என்றால் தாராளமாக விலகிக் கொள்ளலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. அவருடைய பேச்சு பாரதிய ஜனதா கட்சி தரப்புல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசி வந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினா நாகேந்திரன் தற்பொழுது திடீரென அவருக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்காரு. தமிழகத்துல கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து 20 அமைச்சர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவித்திருக்கிறார். சென்னை அமைந்தகரையில பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றிருக்கு. இதுல அவர் பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து 20 to 30 பேர் சட்டசபைக்கு செல்வார்கள், அது நடந்தே தீரும், இதுல பலர் அமைச்சர்களாக வருவார்கள் என்று தெரிவிச்சிருக்காரு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது உறுதி. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. மீண்டும் அவர் பேசும் பொழுது தொகுதி பங்கீடுகள் குறித்து பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு பிறகு தொடங்கும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு நயினா நாகேந்திரன் பதிலடி கொடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினர் பொங்கி எழுந்துள்ளனர். இது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற தகவல்களும் பாஜக தரப்பில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் அதிமுக மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.